ஓம் நம சிவாய நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் வணக்கம். மாதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி இன்றைய பதிவு லக்ன பாவகமும் லக்னாதிபதியும். ஒரு ஜாதகருக்கு லக்னமும் லக்னாதிபதியும் ஆட்சி உச்சம் நட்பு பெற்று யோகஸ்தானத்தில் அமைந்துவிட்டால் அந்த ஜாதகர் எதையும் எதிர்பார்க்காமல் தனக்கு கிடைத்தவற்றை கொண்டு அதில் ஆனந்தமாக வாழும் தகுதியை கொண்டவராக இருப்பார். அவருடைய சிந்தனை, செயல்கள், குணங்கள், தோற்றம், கீர்த்தி, புகழ் அத்தனையும் நிறைவாகவே இருக்கும் அவருக்கு. ஒருவேளை இதற்கு எதிர்மாறாக லக்ன பாவகத்திலோ அல்லது லக்ன அதிபதியுடனோ பாவர்கள் அமர்ந்து அல்லது பாவர்கள் பார்வை பெற்றுவிட்டால் அந்த ஜாதகர் இப்பிறவியை சில கஷ்டங்களுடனே கடந்தாக வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் இருக்கும். உதாரணமாக முதல் ராசி மேஷராசி. மேஷராசி லக்னமாக அமைந்து அதன் அதிபதி செவ்வாய் லக்ன அதிபதியாக அமையும் போது 1-8 ஆதிபத்தியம் பெற்ற இந்த செவ்வாய் லக்னாதிபதியான செயலையும் அஷ்டமாதிபதியான செயலையும் இரண்டையும் கலந்தே செய்வார் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. அது மட்டும் இல்லை, இங்கு செவ்வாய் என்பவர் இயற்கை பாவர் என்ற வகையில், லக்னாதிபதி என்ற வகையில் லக்ன சுபர் என்ற நிலையும் இரண்டையும் கலந்தே செய்யக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறார். 1-8 ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் லக்னாதிபதியாகவும் வந்து அஷ்டமாதிபதியாகவும் வந்ததால் இந்த அஷ்டமாதிபத்திய வேலையை ஜாதகருக்கே அதிகம் தருகிறார். பொதுவாக மேஷ லக்னக்காரர்கள் லக்ன அதிபதியே அஷ்டமாதிபத்தியமும் பெற்றதால் ஜாதகர் பெரும்பாலும் சில கடன் தொந்தரவுகளில் தவிக்கக்கூடியவராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உடல் தொந்தரவுகள், ஒரு தீராத ஏதாவது ஒரு நோய், தலைவலி, வயிற்றுவலி போன்ற பிரச்சனைகளில் இருக்கிறார்கள். 8 என்பதால் கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரக்கூடும். மறைமுகமான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் சிறு வயதிலிருந்தே பல கசப்பான அனுபவங்களை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த மேஷ லக்னத்திற்கு லக்னாதிபதி என்பதால் ஒரு 40% நன்மையை தரக்கூடியவராக மட்டுமே செவ்வாய் இருக்கிறார். ஒருவேளை செவ்வாய் குருவின் பார்வைப்பட்டு அல்லது வளர்பிறை சந்திரனின் பார்வைப்பட்டு விட்டால் இந்த தீமைகளிலிருந்து கொஞ்சம் ஜாதகர் விலகி நன்மையை தருகிறார். லக்ன அதிபதி என்ற கணக்கில் செவ்வாய் லக்னத்திலேயே இருந்தாலும் அஷ்டமாதிபதி என்ற ஆதிபத்தியம் பெற்று லக்னத்தில் இருக்கும்போது ஜாதகரே அந்த அஷ்டமஸ்தானத்தின் விளைவுகளை சந்திக்கிறார் அதிகம். இதுவே செவ்வாய் 2வது வீடான ரிஷப வீட்டில் இருக்கும்போது ஜாதகருடைய குடும்பத்தின் மூலம் அந்த சில தடைகளையும், பணவரவில் சில தடைகளையும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலையையும் ஏற்படுத்துகிறார். உணவு விஷயத்தில் ஒரு கட்டுப்பாடின்மையையும் தருகிறார். அடுத்து மிதுனத்தில் இருக்கின்ற செவ்வாய் இவருக்கு இரட்டைத்தன்மையை கொடுக்கிறது. மேஷ லக்னத்திற்கு மிதுன வீடு என்பது 25% மறைவு ஸ்தானம் என்பதால் இங்கு செவ்வாய் மறையும் போது செவ்வாயினுடைய பலம் குறைகிறது. 3ஆம் இடம் தைரியஸ்தானம் என்பதால் அதிகப்படியான தைரியத்தை கொடுத்து அதன் மூலம் பல பிரச்சனைகளை ஜாதகர் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். ஏனென்றால் அஷ்டமாதிபதியும் அவரே என்பதால் முயற்சியில் பல தடைகளை தருகிறார். இல்லாமல் டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் இந்த ஜாதகர் அனுபவிப்பார். 3ஆம் இடம் என்பது ஜாதகருடைய முயற்சி, தைரியம், வீரியம் மற்றும் சொல்லாமல் அது 5ஆம் இடத்திற்கு 11ஆம் இடம் என்பதால் தனது ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய, வெற்றியடையக்கூடிய பாவமாக வருவதால் இந்த செவ்வாய் 3இல் நிற்கும்போது ஜாதகருக்கு தன் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய
எண்ணங்களும் செயல்களும் அதிகரிக்கும். எப்பொழுதும் அதன் சார்ந்த சிந்தனையிலேயே ஜாதகர் இருப்பார். அடுத்து கடகராசியான 4ஆம் பாவத்தை பார்க்கும்போது அது மாத்ருஸ்தானமான தாயின் நிலையை குறிக்கக்கூடிய இடம் மட்டும் இல்லாமல் தனது வண்டி வாகன சேர்க்கை மற்றும் சுகஸ்தானத்தை குறிக்கின்றது. ஜாதகருடைய வீடு சொத்து இவற்றை குறிப்பதும் 4ஆம் பாவமே. இதனால் 4இல் செவ்வாய் இருக்கும்போது இதன் மூலம் ஜாதகருடைய எண்ணம் சிந்தனை செயல்கள் அனைத்தும் தன் தாயை பற்றிய கவலை, வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் இவற்றை பற்றிய எண்ணங்களே அதிகம் மேலோங்கி இருக்கும். இதன் மூலமே தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கவும் நேரிடும். ஏனென்றால் லக்னாதிபதியும் அவரே, அஷ்டமாதிபதியும் அவரே. இந்த இரண்டும் கட்டாயம் இந்த ஜாதகர் அனுபவிப்பார். அடுத்து சிம்ம ராசி 5ஆம் பாவமாக வந்து இது தனதுடைய நட்பு வீடு என்றாலும் கூட லக்னாதிபதி என்ற வகையில் சுபத்துவம் பெற்றாலும் அஷ்டமாதிபதி என்ற வகையில் பாவரம் ஆகி சுபரும் பாவரும் என்ற இரு தன்மையை கொண்டு அங்கு அமர்வதால் 5ஆம் பாவ காரகத்துவங்களில் தன் எண்ணங்கள் சிந்தனை செயல்கள் இருந்தாலும் அதன் மூலமே பல தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் வரும். இது என்பது மனம் சார்ந்த பிரச்சனைகள். 5 என்பது காதலில் விழுந்து அதன் மூலம் பல பிரச்சனைகளை சந்திப்பார். 5 என்பது பூர்வ புண்ணியம், பூர்வீகம், குலதெய்வம். இந்த குலதெய்வம் சார்ந்த பிரச்சனைகள், பூர்வீக பிரச்சனை, பூர்வீகத்தில் குடியிருக்க முடியாமல் இருப்பது போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்வார். 5 என்பது தாத்தா பாட்டி. இவர் பிறந்ததுக்கு பிறகு தாத்தா பாட்டி இடையே சுமூகமான உறவு நிலை இல்லாமை என்ற நிலை ஏற்படும். அடுத்து 6ஆம் பாவமான கன்னி வீட்டில் புதனுடைய வீட்டில் செவ்வாய் அமரும்போது அது பகை வீடு அல்லது செவ்வாய்க்கு பகை கிரகமாக வருவதால் அங்கு செவ்வாய் தனது நட்சத்திரம் இருக்கும்போது தன் நட்சத்திரத்தில் அமரும்போது நன்மைகளை செய்வார். அப்படி இருந்தாலும் கூட அஷ்டமாதிபதி என்ற 8ஆம் அதிபதி 6க்கு போகும்போது சில பிரச்சனைகளின் தீவிரம் குறையும். இருந்தாலும் அவ்வப்போது பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். எப்பொழுதெல்லாம் செவ்வாயினுடைய புத்தி வருகிறதோ, எந்த தசையாக இருந்தாலும் செவ்வாயின் புத்தி வரும்போது இந்த ஜாதகர் 6ஆம் பாவ காரகத்துவ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. அடுத்து 7ஆம் பாவமான துலாம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது இந்த ஜாதகரனுடைய எண்ணம் சிந்தனை செயல்கள் அனைத்தும் அடுத்தவர் நியாயமாக இருக்க வேண்டும் என்று அதிகம் பேசக்கூடியவராக இருப்பார். எந்த விஷயத்திலும் நீதி நேர்மை நியாயம் என்று பேசியே அடுத்தவர்களின் குறைகளை கண்டுபிடித்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த செவ்வாய் தருகிறது. அதிக நட்பு வட்டாரங்களின் மூலம் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வருகிறது. அது வாழ்க்கை துணையின் மூலம் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வருகிறது. வாழ்க்கை துணையின் அதீத கோபத்தால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள். வாழ்க்கை துணைக்கே பல உடல் தொந்தரவுகள், கடன், வாழ்க்கை துணைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் வருகிறது. அடுத்து அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலேயே அமரும்போது அஷ்டமாதிபதி பலம் பெறுகிறார். ஆட்சி பலம் பெற்று ஆயுளை அதிகரிக்கிறார். திடீர் அதிர்ஷ்டங்களை தர கூடியவராக ஆகிறார். லக்னாதிபதி என்ற கணக்கில் லக்னாதிபதி அஷ்டமஸ்தானத்திற்கு வரும்போது ஜாதகரை தேடி போய் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை வருகிறது. வாழ்க்கை முழுவதும் பல போராட்டங்களை தாண்டி கடந்து வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அடுத்து
9ஆம் வீடான தனுசு வீட்டில் குரு அமரும்போது ஜாதகரினுடைய பாக்கியம், இஷ்ட தெய்வம், தந்தை, வெளிநாடு போன்ற காரகத்துவங்களின் மீது தன் எண்ணங்கள், சிந்தனைகள் போய்கொண்டிருக்கும் ஜாதகருக்கு அதன் மூலம் சில பிரச்சனைகளையும் அடையக்கூடிய நிலையை ஏற்படுத்துகிறது. அடுத்து 10ஆம் பாவமான மகர ராசியில் செவ்வாய் அமர்ந்து அங்கு உச்சம் பெறும் வீடு அவருடையது என்பதால் அங்கிருந்து உச்சம் பெற்ற செவ்வாய் தனது 4ஆம் பார்வையாக லக்னத்தையே பார்த்து சுபத்துவப்படுத்தி 7வது பார்வையாக 4ஆம் வீடான கடகராசியை பார்த்து அந்த வீட்டையும் சுபத்துவமாக்கி 8ஆம் பார்வையாக சிம்ம வீட்டை 5ஆம் பாவத்தை பார்த்து அந்த வீட்டையும் சுபத்துவமாக்கி இதன் மூலம் பல நன்மைகளையும் அடைகிறார். அடுத்து 11ஆம் பாவமான கும்ப ராசி இந்த மேஷ லக்னத்திற்கு பாதக ஸ்தானமாக வருவதால் இங்கு எந்த கிரகமும் அமரக்கூடாது என்பது ஒரு விதியாக இருக்கிறது மேஷ லக்னத்திற்கு. அடுத்து 12ஆம் வீடான மீன வீட்டில் செவ்வாய் அமரும்போது லக்னாதிபதியாக விரயஸ்தானத்திற்கு செல்வதாலும் அஷ்டமாதிபதியாகி விரயஸ்தானத்துக்கு 2 ஆதிபத்தியத்தையும் கொண்டு விரயஸ்தானத்தில் அமரும்போது பெரும்பாலும் தனது சொந்த ஊரில் இல்லாமல் வெளியிடங்களில் வசிப்பது அல்லது வெளிநாட்டில் வசிப்பது இந்த ஜாதகருக்கு இது உகந்ததாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் லக்னாதிபதியாகி அஷ்டமாதிபதியாகி 2 ஆதிபத்தியத்தையும் கட்டாயம் வழங்கினாலும் ஒருவேளை ஏதாவது ஒரு சுபகிரகம் இணைவு அல்லது பார்வை பெற்றுவிட்டால் அல்லது இயற்கை சுபர்களான குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் இவர்கள் மூவரில் ஒருவருடைய இணைவோ அல்லது பார்வையோ இந்த செவ்வாயின் மீது படும்போது இந்த செவ்வாய் 40% ஆதிபத்திய நன்மை பெற்று லக்ன சுபரானாலும் மேலும் சுபத்துவம் பெறுவதால் இந்த பலன்கள் எல்லாம் மேற்கூறிய பலன்கள் அனைத்தும் அப்படியே மாறி எதிர்மறையாக மாறி நன்மையை தரக்கூடிய நிலையை இந்த செவ்வாய்க்கு வழங்குகிறார்கள். லக்ன அதிபதியான இந்த செவ்வாய்க்கு ஒருபோதும் பகை கிரக சேர்க்கையோ அல்லது இயற்கை பாவிகளின் சேர்க்கையோ அல்லாமல் ஒரு சுபத்துவமான நிலை ஏற்படின் இந்த மேஷ லக்ன ஜாதகர்கள் நன்மையை 100% அடைகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் நம சிவாய்.